யோஜி யமாதா அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் மாஸ்டர். குரோசாவாவோட பீக் வந்து முடியும் போது தான் இவர் ஸ்டார்ட் ஆகுறாரு. இவர் லேட் 60ஸ்ல இவர் ஃபில்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட எல்லோ ஹேண்ட் கர்ச்சீஃப்னு ஒரு படம். அது ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கிரை ஃப்ரம் ஸ்ப்ரிங்னு இன்னொரு படம் வருது. எனக்கு முக்கியமா இந்த டிஸ்டன்ஸ் கிரை ஃப்ரம் ஸ்ப்ரிங் பார்க்கும்போது அது பெரிய ரெவலேஷன் அந்த படம் பார்த்தது. ஜப்பான்ல ஹொக்காய்டோ மாதிரி இருக்க நார்தன் பார்ட்ல இருக்க ஒரு லேண்ட்ல நடக்கிற ஒரு கதையை அவர் பேசுறாரு. அவன் சாப்பிடுவான், சாப்பாட்டை கையில வைப்பான், அப்படியே அந்த அதுல இருந்து அந்த பனி சூழ இருக்க அந்த நிலத்துல அந்த சாப்பாட்டுல இருந்து ஆவி பறக்கும். பயங்கரமா இருக்கும் அந்த லேண்ட்ஸ்கேப். பனி முடிஞ்சு மழை முடிஞ்சிருக்க அந்த கிரீன் வந்து அப்படி இருக்கும். இந்த நிலத்தோட ஸ்மெல்ல நம்ம ஃபீல் பண்ண முடியாது அந்த படம் பார்க்கறது மூலயமா. எனக்கு வந்து அப்படி ஒரு உணர்வெழுச்சியா, அப்படி ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய, அப்படி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க அக்கம்ப்ளிஷ் பண்றாங்கல்ல. இது வந்து 70 ஐ திங்க் 78, 79லயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 5-6 வருஷம் கொடுத்தா நானே வந்து படத்துன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நம்ம அந்த படத்தை வந்து கொண்டாடுறோம்ல, இப்படி பயங்கரமா எப்படி ஒருத்தனால எப்படி பண்ண முடியுது அப்படின்னு